இங்க ஒரு பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சு அவன் கிட்ட சொல்லாமலேயே அந்த தண்ணிக்குள்ள குதிக்க முடிவு பண்றான். ஆனா அந்த ஸ்விம்மிங் பூல்ல வாட்டரோட லெவல் கம்மியா இருந்ததால அவனே எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம வெறுப்புல கண்ணை மூடி யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பான். அப்போ சைடு கட்டி வச்சிருந்த அவனோட நாய் அவளை பார்த்து சடனா குறைக்க ஆரம்பிக்குது. அவன் திடீர்னு அவளை பார்த்து ஸ்டாப் பண்றதுக்குள்ள அவன் பேலன்ஸ் மிஸ் ஆகி டைவிங் போர்ட்ல தலை அடிச்சு அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடுறான். உடனே அவன் வேகமா அவளை நோக்கி நீந்தி போயிட்டு அவளை தூக்கி அந்த ஏர் பெட்ல வைக்கிறான். அப்போ அவளுக்கு தலையில பிளட் அதிகமா போயிட்டு இருந்ததால சடனா தண்ணிக்கு அடியில போய் ஒரு டவலை எடுத்து அவ தலையில வச்சு அழுத்தி பிடிக்கிறான். உடனே ஹெல்ப்புக்காக கத்தி பாக்குறான். அவனோட நாயும் அவன் கூட சேர்ந்து குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா யாருமே ரொம்ப நேரம் ஆகியும் அங்க ஹெல்ப்புக்கு வரல. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப வருஷமா பராமரிப்பே இல்லாம தான் இருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அங்க ஸ்விம் பண்ண வந்தப்ப அங்க ஒர்க் பண்றவரு அந்த தண்ணியை ஓபன் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. அப்போ அந்த வாட்டரோட லெவலும் ஸ்பீடா குறைய ஆரம்பிக்குது. அவனோட நாய் குறைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் தூக்கத்துல இருந்து எழும்பி சைடு போயிட்டு வெளியே போறதுக்கு லேடர் ஏதாவது இருக்குதான்னு பாக்குறான். ஆனா லேடர் எதுவும் அங்க இருக்காது. உடனே அந்த டைல்ஸ் வழியா மேல ஏற பாக்குறான். ஆனா கிரிப் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவனோட ஏர்பட் மேல நின்னுட்டு மேல ஏற ட்ரை பண்றான். ஆனா அதுவும் ஹைட் பத்தல. அந்த டைம்ல சைடு சார்ஜ் போட்டிருந்த அவனோட போன் ஞாபகத்துக்கு வருது. உடனே அதை எடுக்க அவனோட கிளாத் கிழிச்சு அதை ஒரு ரோப் ஆக்கி அவனோட கிளாஸ்ல கட்டி அந்த மொபைலை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அப்பவும் எடுக்க முடியல. அந்த டைம்ல தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணிருப்பான். அதை அவன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்ல இன்னொரு பக்கம் இருந்த அவனோட நாய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஸ்லிப் ஆகி விழுந்துருது. அப்போ அதோட நெக் பெல்ட் டைட் ஆகி அதுவும் உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அவனோட உயிரை காப்பாத்திக்க போன் ரிங் ஆகுது. இன்னொரு பக்கம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவனோட நாய் உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு ஒரு செகண்ட் அவன் யோசிச்சுட்டு வேகமா அவனோட நாயை ஃபர்ஸ்ட் காப்பாத்த நீந்தி போறான். அங்க போயிட்டு அவன்கிட்ட இருந்த ஏர்பெட்டை புஷ் பண்ணி நாயை வெளியே தள்ளி காப்பாத்துறான். அப்படி காப்பாத்திட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட மொபைல் எட்ஜ்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுது. என்னடா இது, இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிருச்சேன்னு அவன் வெறுப்பாகி திரும்பி பார்க்கறப்ப அவனோட மொபைல் சார்ஜர் கேபிள்ல கனெக்ட் ஆகி தொங்கிட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு அவன் ஜம்ப் பண்ணி அதை எடுக்கும்போது தெரியாம அது தண்ணிக்குள்ளேயே ஸ்லிப் ஆகி விழுந்துருது. உடனே வேகமா அவன் தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த மொபைலை எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கறான். ஆனா அது ஆன் ஆகல. இப்போ அவனோட நம்பிக்கை மட்டும் குறையல, வாட்டரோட லெவலும் குறைஞ்சிக்கிட்டே வருது. வாட்டர் லெவல் குறையறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணி வேகமா போய் அவனோட பாத் டவலால தண்ணி வெளியே போற இடத்த க்ளோஸ் பண்றான். அதுக்கப்புறம் வெளியே வரலாம்னு வர்றப்ப அவனோட ஃபேண்ட் ஜீப் அந்த ட்ரைனேஜ்லயே லாக் ஆயிருது. அந்த டைம்ல அவன் வெளியே இருக்கிறப்ப ஆர்டர் பண்ண பீஸாவை டெலிவரி மேன் கொண்டு வர்றாரு. அவர் வந்து அவனுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா போன் தண்ணியில விழுந்ததால ரீச் ஆகல. உள்ள இருந்து அவன் ஹெல்ப்புக்காக கத்தி பாக்குறான். ஆனா அவரோட காதுல அது விழல. யாருமே இல்லாததால டெலிவரி மேன் பீஸாவை அங்கேயே வச்சுட்டு கிளம்ப முடிவு பண்றாரு. கடைசியில அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து இழுத்ததுல ஃபேண்ட் ஜீப் ரிலீஸ் ஆகி மேல வந்து காப்பாத்துங்கன்னு கத்துறான். அப்போ அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனதால அவனோட சத்தம் அவருக்கு கேட்கல. இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.